secret. Red fingerprint. அந்த கரைகள் இன்னும் காயல, ஒருவித பிசுபிசுப்பு தன்மையோடவே இருந்துச்சு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பாழடைந்த கட்டிடத்துக்குள்ள கும்மிருட்டுல நீங்க ஒரு கண்ணாடியை தொடும்போது இப்படி ஒரு ஃபீல் கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை நினைக்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஆகுதில்ல? இந்த ஒரு நடுங்க வைக்கிற உண்மையை அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட பாதுகாப்பான இடங்கள் இருட்டுல அத்துமீறப்படும்போது உண்மையிலே என்ன நடக்கும்? நாம் ரொம்ப சேஃபா இருக்கோம்னு நினைக்கிற அந்த இருளோட அமைதி திடீர்னு சுக்குநூறா உடையும் போது நாம் என்ன செய்வோம்? சரி, நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஹாலிவுட் கற்பனை கதைகள் கிடையாது. நிஜமாகவே நள்ளிரவுல நடந்த 3 பயங்கரமான சம்பவங்கள். நேரடி சாட்சிகளோட அனுபவங்களை வச்சு உருவாக்கப்பட்ட இந்த ஒரு அலசல்ல இருளோட அந்த ஒரு கொடூரமான பக்கத்தை நம்ம முழுசா பார்க்க போறோம். முதல் பகுதி, இரவு பயத்தோட உளவியல், அதாவது சைக்காலஜி ஆஃப் நைட் டைம் டெரர். உங்க வீட்ல நீங்களும் அந்த இருளும் மட்டும் இருக்கும்போது திடீர்னு ஒரு அந்நியம் உள்ள நுழைஞ்சா அப்போ ஏற்படுற அந்த உளவியல் ரீதியான அதிர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு இப்போ பார்ப்போம். இப்போ இதுல பாதுகாப்புங்கிற மாயைக்கும் தனிமைங்கிற யதார்த்தத்துக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நல்லா பூட்டின கதவுகள் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்குதுன்னு நம்ம நம்புறோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த கும்மிருட்டுல உதவிக்கு யாருமே இல்லாத ஒரு தூரத்துல நம்ம இருக்கும்போது அந்த தனிமை அந்த ஆபத்தை பல மடங்கு அதிகமாக்கிடுது. நம்மளோட முதல் கேஸ் ஃபைல் ஒரு தனிமையான பண்ணை வீடு, ஒரு வயலேட்டட் சேஃப் ஸ்பேஸ். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க, முழுமையான ஒரு தனிமை. அதுதான் நம்மளோட இந்த முதல் நபரோட நிலைமை. அவரு 40 வயசான ஒரு வெல்டர். அவரோட மனைவி மரியா கேன்சரால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பண்ணை வீட்ல தன்னோட வளர்ப்பு நாய் போஸ்லியோட மட்டும் அவர் முற்றிலும் தனியா வாழ்ந்துட்டு வர்றாரு. இது ஏதோ ஒரே நைட்ல நடந்ததில்லைங்க, படிப்படியா நடந்த ஒரு பயம். முதல் நாள் நைட் பல வருஷமா பூட்டியிருந்த அவருடைய இறந்த மனைவியின் மாடி அறை ஜன்னல்ல ஒரு சின்ன அசைவை பார்க்கறாரு. 2ஆம் நாள் சரியா அவர் தூங்குற அறைக்கு மேல் மாடியில யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது, போஸ்லி நாய் வர குறைக்குது. 3ஆம் நாள் அவர் ஆஃப் பண்ணிட்டு போன கிச்சன் லைட்ஸ் எல்லாம் தானா எரிஞ்சிட்டு இருக்கு. வீட்ல வேறு யாரோ இருக்காங்கங்கிறது இப்போ அவருக்கு 100% உறுதியாயிடுச்சு. உடனே போலீஸ கூப்பிடுறாரு. ஆனா அவங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியல. பயத்தோடும் கடுமையான குழப்பத்தோடும் அந்த நபர் மெதுவா மாடிக்கு சென்று தான் மனைவியோட அறையை திறக்கிறாரு. அப்போ அவர் பார்த்த காட்சி, தரையில எங்கும் துணிகள் சிதறி கிடக்கு. அதுவும் பல வருஷங்களுக்கு முன்னாடி பெட்டியில பேக் பண்ணி வைக்கப்பட்ட மாரியாவோட துணிகள். அந்த அறையில அப்படியே ஒரு உறைந்து போகும் நிசப்தம். சரியா, அந்த நேரத்துல வாசல்ல அவருக்கு அறிமுகமே இல்லாத குட்டையான ஒரு பெண் அவர் அப்படியே வெறித்து பார்த்துட்டு நிக்கிறா. உடனே ஆத்திரத்துல அவர் அவளை துரத்த அந்த பெண் ஓடி அப்படியே அந்த இருட்டுல மறைஞ்சிட்டா. அதுக்கப்புறம் அவர் நிம்மதியாவே தூங்கலங்க. எப்பவுமே ஒரு துப்பாக்கியோட தான் தூங்கினார். சில நாட்களுக்கு பிறகு நள்ளிரவுல தன் வீட்டின் வெளியே மறுபடியும் அவளோட நிழல் உருவத்தை பார்த்து வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு அவளை துரத்த வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு வந்துச்சு. இப்போ வீட்டின் உள்ளே வந்த ஆபத்தை நம்ம பார்த்துட்டோம். ஆனா நீங்க பாதுகாப்பான உங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு பொதுவான இடத்துல, அதுவும் நள்ளிரவுல ஒரு ஆபத்து உங்களை தொடர்ந்து வந்தா என்ன ஆகும்? அதுதான் நம்மளோட 2வது கேஸ் ஃபைல், தி ஸ்டாக்கர்ஸ். நம்மளோட வழக்கமான நள்ளிரவு பயணங்கள் எப்படி நம்மளை வேட்டையாடப்படுற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னு இப்ப பார்ப்போம். டைம் நைட் சரியா 2 மணி. கேட்டரிங் வேலையை முடிச்சிட்டு வர்ற ஒரு இளைஞர் நேரா மெக்டானல்ட்ஸ் போறாரு. அங்க இருண்ட கண்ணாடிகள் இருக்கிற ஒரு வோக்ஸ்வேகன் கார் நிக்குது. இப்போ டைம் 2:15. அந்த சாப்பாட்டை அமைதியா சாப்பிட அவர் ஒரு மூடியிருந்த இயற்கை பாதுகாப்பு மையத்தோட மலைப்பகுதிக்கு போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே மெக்டானல்ட்ஸ்ல நின்ன அதே வோக்ஸ்வேகன் கார் எக்ஸாக்டா இவருக்கு பின்னால் வந்து நிக்குது. தான் தனியா மாட்டிக்கிட்டதை உணர்ந்த அவர் உடனே தன் நண்பன் செபாஸ்டினை அங்கே வரவழைக்கிறாரு. 2 பேரும் மலையின் உச்சியை நோக்கி மெதுவா நடக்கும்போது சட்டுன்னு திரும்பி பார்க்கறாங்க. அந்த காரோட 4 கதவுகளும் ஒரே நேரத்துல திறக்கப்படுது. ஆனா பச்சை குத்துன 3 பேர் மட்டுமே இவங்கள நோக்கி நடந்து வர்றாங்க. அப்ப அந்த 4வது ஆள் எங்கே போனா? இது ஒரு செம்ம திகிலான திருப்புமுன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல அவங்க அந்த நபர்களை ஏதோ சும்மா சிகரெட் குடிக்க வந்தவங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா மறுநாள் அவங்களுக்கு தெரிஞ்ச பயங்கரமான உண்மை என்ன தெரியுமா? அந்த 3 பேர்ல தலைமை தாங்கினவன் ஒரு மெக்டானல்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தான். அவன் தன் முன்னாள் காதலிய பின்தொடர்றதுக்காக அங்கே தங்கியிருந்த ஒரு சைக்கோ. அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த காணாம போன 4வது ஆள் இருட்டுல மரங்களுக்கு பின்னால இவங்கள தாக்குறதுக்காகவே மறைஞ்சிருந்தான். செபாஸ்டியன் அதை கவனிச்சதால தான் அவங்க 2 பேரும் உயிர் தப்பி ஓடி வந்திருக்காங்க. சோ இப்போ வீடுகள்ல அத்துமீறி நுழைவதையும் பொது இடத்துல பின்தொடரப்படுவதையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஒருவேளை ரொம்ப இருண்ட வரலாறு கொண்ட இடங்களுக்கு நாமவே வாண்டடா தேடி போய் ஆபத்துல சிக்கிக்கிட்டா எப்படி இருக்கும்? இதுதான் நம்மளோட 3வது மற்றும் கடைசி கேஸ் ஃபைல், தி சர்ச். மனிதனோட அதீத ஆர்வம் அவனோட அடிப்படை உயிர் வாழும் உள்ளுணர்வை எப்படி முறியடிக்குதுங்கிறத இது ரொம்ப தெளிவா காட்டுது.
பென்சில்வேனியாவுல இருக்கிற 19 வேறு எல்முடவனியும் 6 டீனேஜ் பசங்க ஒரு 8 அடி உயர வேலியை தாண்டி ஒரு பாழடைஞ்ச சர்ச்சுக்குள்ள நுழையறாங்க. தரைத்தளத்துல மரப்பலகைகளே இல்ல, வெறும் மண் மட்டும்தான் இருக்கு. அங்கிருந்து படிகள் வழியா கீழே இறங்கி 3 அறைகள் இருக்கிற ஒரு இருண்ட பேஸ்மெண்ட்டுக்கு போய் அவங்க சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த இடத்தோட சூழ்நிலையே சடனா முழுமையா மாறுது. அந்த பேஸ்மெண்ட்ல இருந்த ஒரே ஒரு கதவு எந்த ஒரு காரணமுமே இல்லாம பயங்கரமான சத்தத்தோட பட்டுன்னு தானாகவே மூடிக்குது. அதிர்ச்சியில உறைஞ்சு போன அந்த 6 பேர்ல 3 பேர் அங்கிருந்து கத்திக்கிட்டே அலறி அடிச்சு ஓடிடுறாங்க. ஆனா மீதமிருந்த அந்த 3 பேர் அந்த மூடிய கதவை திறந்து பார்க்க முடிவு பண்றாங்க. அத திறந்தா உள்ளே ஒரு சின்ன அறை. ஒரு பக்கத்துல இருந்த உடைந்த கண்ணாடில சிவப்பு நிறத்துல இன்னும் ஈரம் காயாத நான் முதல்லே சொன்ன அந்த பிசுபிசுப்பான கரைகள். மறுபக்கம் பார்க்கவே திகழா இருக்கிற ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் கல்யாண புகைப்படம். அந்த அறையில யாரோ ஒருத்தர் ரீசெண்டா இருந்திருக்காங்க அப்படிங்கறத அது அவங்களுக்கு தெள்ளத் தெளிவா உணர்த்துது. அப்போ திடீர்னு அவங்க வெளியே வந்த அந்த மெயின் அறையில இருந்தே ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. இதுக்கு மேல இங்க இருக்கிறது நமக்கு ரொம்பவே ஆபத்துன்னு உணர்ந்து மூவரும் தங்களோட உயிரை கையில புடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. வெளியே வந்து அந்த வேலியை தாண்டி குதிச்சு அந்த கட்டடத்தை திரும்பி பார்க்கும்போது திறந்திருந்த அந்த ஜன்னல்ல ஒரு மனித உருவத்தோட நிழல் அப்படியே சிலையா நிக்கிறத அவங்க பாக்குறாங்க. அது தங்களை தான் விரிச்சு பார்த்துட்டு இருக்குன்னு உணர்ந்ததும் அவங்களுக்கு அப்படியே குளநடுங்கி போயிடுது. பகுதி 4. சர்வைவிங் தி அன்னோன். இப்படிப்பட்ட அறியப்படாத ஆபத்துகள்ல இருந்து எப்படி தப்பிப்பது? அந்த மாதிரி நேரத்துல நம்மளோட உள்ளுணர்வுகளை, அதாவது நம்ம இன்ஸ்டிங்க்ட நம்புறது எவ்ளோ முக்கியம் அப்படிங்கறத பத்தி இப்ப நாம தொகுத்து பார்ப்போம். சோ நாம இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நிஜ உலகத்துல உண்மையான அரக்கர்கள் பெரும்பாலும் நம்மள சுத்தி இருக்கிற மனிதர்களாகவே தான் இருக்காங்க. அந்த பண்ணை வீட்டு நபரோட எதிர்த்து போராடுற குணம்ல ஆரம்பிச்சு அந்த இளைஞர்களோட தப்பியோடும் குணம் வரைக்கும் ஆபத்து நேரங்கள்ல நம்மளோட உள்ளுணர்வு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நாம பார்த்தோம். இந்த சந்திப்புகள் எல்லாமே தர்க்க ரீதியா விளக்க முடியாதவை, ஆனா ரொம்ப ரொம்ப உண்மையானவை. கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. அடுத்த முறை நள்ளிரவுல உங்க வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டா நீங்க தைரியமா எழுந்து போய் அது என்னன்னு பாப்பீங்களா, இல்ல அங்கிருந்து தப்பிச்சு ஓடுவீங்களா? உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு என்ன சொல்லும்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பாதுகாப்பாக இருங்க. இந்த அலசலை இதோட முடிச்சுக்கலாம். நாம மீண்டும் சந்திப்போம்.